போடுறோம் பார்த்தீங்களா, சாப்பிட்ற சாப்பாடுலே கோவம். அப்போ என்ன அதுக்கு தான் சொன்னாங்க 3 உப்பு, புளி, காரம். 3 கம்மி சாப்பிடும்போது உங்களுக்கு கோவம் கம்மியாகுமே. அதுக்கு அவன் தவிர்த்துடணும். அடிச்சா அடிச்சிட்டு போ அப்படின்னாக்கா நீ 3 கம்மியாக சாப்பிட்றேன்னு அர்த்தம். நீ 3 அதிகம் சொன்ன நீ அடிக்க தானே நீ ஏற்றி நின்று அவன் பயந்து ஓட வேண்டியதான். எல்லாமே நம்ம கிட்ட மாதிரி இருக்கு. நீ அதை எப்படி ஃபாலோ பண்றதுல தான் விஷயமே இருக்கு. அதனால உப்பு, புளி, காரம் 3 கம்மியாக சாப்பிட்டு கோவம் கம்மியாக இருக்கும். ஆனால் கோவமே வராதுன்னா ஒரு ஒரு பாம்பு போகுது, அது கம்னு நீ கம்னுன்னா அது கம்னு போயிடும். டப்புன்னு அடிச்சுட்டு அது என்ன பண்ணும், புஷ்குன்னு திருப்பி அடிக்குது. ஒரு தேல் போகுது கம்னு விட்டு அது பவன் போகும். நீ அது என்ன பண்ணி விட்டு வாழ்த்துக்கு நின்னுக்குது இல்லை. இப்போ ஒரு நாய் கம்னு போற கம்னு இருக்கும், நம்ம அடிச்சு லொல்னு கொலைக்கு வந்தா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருக்குது இல்லை. அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக கோவம் வருது. நாம யார் நோக்கணும் யோசிக்கணும் இல்லை. நம்ம இப்ப மனுஷன் இப்ப இதுங்கெல்லாம் வந்து நாம ஏதோ துன்பம் பண்ணாதான் அது கோச்சின்னு நம்மளை அடிக்க வருது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. நம்ம எதிர் செயலுக்கு தப்பு பண்ணுவோம், நாம கோவப்பட்டு நாம தண்டனை நாம கொடுத்துருவோம். இது எந்த வகையில் நீ திருப்பி யோசிச்சுங்களா. இப்போ நீ தப்பு பண்ற, ஆனா உங்க அம்மா கோவப்படுது. நீ தப்பு பண்ற, உங்க அப்பா கோவப்படுறாங்க. இப்ப உங்க அண்ணன் தம்பி யாராவது தப்பு பண்றான்னு நீ கோவப்படுற. அப்ப தப்பு பண்ணி ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாங்க. சிந்திச்சு அன்னைக்குன்னா சிந்தி, அப்ப கோவம் வராது. ஆமா அவன் தப்பு பண்ணவன் கம்னுக்கிறான், நான் என்ன கோவப்பட நினைப்பாரு, கோவமே வராது. கோவப்படுறான். இந்த உண்மையா சொல்ல போனா கோவப்படுற அத்தனை பேர் தப்பு பண்ணாத ஆட்கள்.